அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். அல்டிமேட் ஸ்டார் அஜித் வந்திருக்காரு. இனிமேல் யாரும் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார்னு கூப்பிடக்கூடாது. நோட்டீஸ். சரி, அப்போ தலை அஜித் வந்திருக்காரு. இனிமேல் யாரும் தலை அஜித்னு கூப்பிடக்கூடாது. நோட்டீஸ். அப்போ நம்மளோட அஜித் குமார் வந்திருக்காரு. நான் அஜித் குமார்னு யாருன்னு கூப்பிடக்கூடாது. நம்ம யாரும் என்ன அஜித் குமார்னு கூப்பிடாதீங்க. எல்லாம் உங்க குடும்பத்தை பாருங்க, ஃபேமிலியை பாருங்க. நாங்கள் நோட்டீஸ். சரி, அப்போ குமார் வந்திருக்காரு. இனிமேல் யாரும் என்ன குமார்னு கூப்பிடவே கூடாது. எல்லாம் உங்க குடும்பத்தை போய் பாருங்க. நோட்டீஸ். சரி சரி, அப்போ நம்ம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட ஏகே வந்திருக்காரு. இனிமேல் யாரும் நீ ஏகேவே கூப்பிடக்கூடாது. எல்லாம் குடும்பத்தை போய் பாருங்க. எல்லாம் நல்லா இருங்க. சார் வந்திருக்காரு. நீங்கள் அடிமையா இல்லை நான் உங்கள் டீச்சரா? எதுக்கு சார் கூப்பிட்றீங்க? இனிமேல் யாரும் என்ன சார்னு கூப்பிடக்கூடாது. எல்லாம் உங்கள் குடும்பத்தை போய் பாருங்க. ஏ வந்திருக்காரு. ஏவா? என்ன ஏபிசிடி கிளாஸாக நடக்குதுங்க? இனிமேல் யாரும் ஏன்னு கூப்பிடக்கூடாது. எல்லாம் உங்கள் குடும்பத்தை போய் பாருங்க. வெல்கம் ஆர் வெரி ஓன் கே. யாரும் என்ன கேன்னு கூப்பிடக்கூடாது. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆர் வெரி ஓன். ஏன் இப்போ பிஸ் பிஸ்ன்றீங்க? இல்லை, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலங்க ஐயா. இனிமேல் என்னை யாரும் பிஸ் பிஸ்ன்னு கூப்பிடக்கூடாது. எல்லா ஃபேமிலியை போய் பாருங்க. அது உங்கள் எமோஷன்லாம் புரியுது. பட் இப்போ நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே போகிறீங்க, பிக் பாஸ் உள்ள போகிறீங்கன்னா பிக் பாஸ் உங்களை எப்படி கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட முடியும்? ஏதாச்சும் சொன்னால் தானே கூப்பிட முடியும். என்ன ஏன் சார் கூப்பிட்றீங்க? என்ன ஏன் சார் கண்டுக்கிறீங்க? நான் தலைவனா? நான் என்ன சார்? நான் வெறும் மூவி ஸ்டார். நான் படத்தில் பார்க்குறீங்களா? சரி, அதோட விட்டுருங்க. ஏன் என்ன பார்க்குறீங்க? இனிமேல் யாரும் என்ன பார்க்கவும் கூடாது, என்கிட்ட பேசவும் கூடாது, என் பேரையும் கூப்பிடக்கூடாது, என்னை கண்டுக்கவும் கூடாது. இப்படிக்கு ஏகே நாங்கள் நோட்டீஸ். உங்களை மாதிரி இந்த காலத்துலையும் இருக்கிற ஆள் ரொம்ப ரொம்ப கம்மி சார். ஸோ சூப்பர், எல்லாரும் கை தட்டுங்க.